மக்களே, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? ப்ரௌனி வீடியோவா பார்த்து பார்த்து ப்ரௌனி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா நான் இருக்கிறதோ கிராமத்துல. ப்ரௌனி எல்லாம் கிடைக்காது. அதனால நானே ப்ரௌனி பண்ணலான்னு ஒரு விபரீத முடிவு எடுத்துட்டேன். அதனால எங்க மாட்டோட வெண்ணெயும் கூட டைரி மில்க் சாக்லேட் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா டார்க் சாக்லேட்லாம் இங்க கிடைக்காது. அப்புறம் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி அது கூட கொஞ்சமா ஜீனி ஆட் பண்ணி அது கூட கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டேன். நல்லா கலக்குனதுக்கு அப்புறம் நம்மளோட சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையே ஆட் பண்ணி வந்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா ராகி மாவு எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம கிட்ட இருக்கிறதுலேயே ஒரு நல்ல பாத்திரமா எடுத்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கேக் பேட்டரை வந்துட்டு ப்ரௌனி பேட்டரை வந்துட்டு ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சோண்டு நட்ஸ் போட்டுட்டு நம்ம கிராமத்து அவனான இட்லி குண்டால எடுத்து கேக் பேட்டரை ஊற்றி வச்சுட்டு பார்த்தா இப்படி தாங்க வந்துச்சு. கட் பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு. அமுக்கி பார்த்தா இப்படி தான் வந்துச்சு. இப்படி தான் ஒரிஜினல் ப்ரௌனி இருக்குமா? நீங்க தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.